ஐயா வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள்லாம் வெளியேறாங்க கட்சிய விட்டு. அப்படின்னு ஒரு பெரிய ஒரு செய்தி வெளிய வந்துட்டு இருக்குது. இது உண்மையா? இல்ல சீமானின் செல்வாக்கு குறைகிறதா? ஐயா உங்களுடைய கருத்து என்ன இதுல? இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற புரளி. இப்போ என்ன சொல்றாங்க, அதுவும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு இந்த பேச்சு அதிகமா சொல்றாங்க. விஜய் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இரு கண்கள்னு சொல்றாரு. சீமானோட அரசியல் வெற்றிங்கிறது சீமான் என்ற தனிப்பட்ட நபரை பொறுத்தது அல்ல. சீமானின் வெற்றிங்கிறது சீமான் பேசுற அரசியலின் வெற்றி. அப்போ இதற்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு 35 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்கன்னா இவர்கள் எங்க இருந்தார்கள்? கொஞ்சம் பேர் முதல் தலைமுறை ஓட்டா இருக்கலாம், கொஞ்சம் பேர் 2வது தடவை 3வது தடவை ஓட்டு போடுறவங்களா இருக்கலாம். அவங்க முதல் தடவை நம்ம சீமானுக்கு போடுவோம், 2-3 தடவை அவங்களுக்கு போட்டோம், இவங்களுக்கு போட்டோம், இப்போ சீமானுக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு 35 லட்சம் ஓட்டு வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 35 லட்சம் ஓட்டு சீமான் கருப்பா இருக்காரு, இல்ல சீமான் நாடாரு, இல்ல சீமான் அந்த சாதி, இல்ல சீமான் இந்த சாதி, அப்படி பார்த்தா ஓட்டு போடுறான். ஒரு மாற்று அரசியல். இது வரைக்கும் திராவிட அரசியல் தமிழகத்தை சீரழிச்சது. இன்றைக்கு தமிழர்கள் ஏன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, எல்லாரும் இங்க வாழுங்க, தமிழர்கள் கொஞ்சம் ஆள்றோம் அப்படின்னு ஒரு அரசியல்ல இருந்துதான் இன்னைக்கு இந்த வாக்கு வந்திருக்கு. நான் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ல போனா, இப்போ ஒரு கட்சியில இருந்து இப்போ அதிமுகவில் ஒருத்தர் விலகிறாருன்னு வச்சுங்களேன், இல்ல அதிமுகவிலிருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அவர் நேராக திமுகவுக்கு போவார். இல்ல திமுக பேசும், வாங்க நான் அதை தரேன் இதை தரேன்னு. இல்ல திமுகவிலிருந்து மனம் முடிந்து ஒருத்தர் போறாருன்னா அதிமுக போவார். இல்ல இன்னைக்கு ஒரு சிலர் பிஜேபி போறாங்க. என்றைக்காவது கட்சியிலிருந்து முரண்பாடாகி வெளியே வந்தவர்கள், கட்சியில் நீக்கப்பட்டோர் பாசறை, கட்சியிலிருந்து நீக்கினவன் நீக்கப்பட்டோர் பாசறை அப்படின்னு எங்கேயாவது ஒரு அமைப்பை வச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நான் சில பேர்கிட்ட பேசினேன், எனக்கு நெருக்கமா இருக்கிற கூடக்கிட்ட. இப்போ இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சீமான் கிட்ட இருந்து இன்னொரு இயக்கமா ஒருத்தவங்க ஒரு வடிவத்துக்கு கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். ஏன் இங்கேருந்து அங்கே போறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில், ஏன்னா ஒரு தமிழ் தேசிய அரசியல் இருந்து இன்னொரு தமிழ் தேசியம் பேசுற அரசியலுக்கு தானே போறோம். இங்க இருந்து நாங்க இன்னொரு கட்சிக்கு போலன, சீமான் பேசுகிற தமிழ் தேசிய அரசியலை இப்போ ஒரு 2 குரூப்பா பேச போகுது. சீமான் மீது வருத்தம் இல்ல, சீமான் அந்த அமைப்பு ஸ்ட்ரக்சர்ல குறைபாடு இருக்குதுன்னு நினைக்கிறவன் சீச்சி இது வேணாம் அப்படின்னு வேற எங்கன்னா எதிர் முகாமுக்கு போகாம, அதே மாதிரி தமிழ் தேசிய கருத்துக்களை பேசுகிற இன்னொரு முகாமுக்கு தானே போற அப்படின்னு சொல்றதுங்கிறது இதுதாங்க அரசியல். சீமான் மீது வெறுப்பு இல்ல சீமான் அரசியல் மீது வெறுப்புன்னா சீமானுக்கு நேர் எதிராக போய் நிக்கணும். சீமான் பேசுற அரசியலுக்கு எதிராக இந்த ஆள் இவ்வளவு நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டான்னு அவர் மீது அவதூறு பரப்புவதற்கு அது எதிர்முனையில போய் நிக்கணும். அந்த மாதிரி யாரும் போல. இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் கிட்ட போயிருவாங்க, விஜய்க்கு ஆதரவு சீமான் கிட்ட இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே விஜய்க்கான ஆட்கள்லாம் அப்படின்ற மாதிரி தானே பார்வையில பாக்குறேன். இல்ல, அதுக்குதான் நான் முதல் கேள்வியில பதில் சொன்னேன். இந்த ஓட்டுங்கிறது வேற எங்கேயோ திராவிட கட்சிகளுக்கோ வேற எங்கேயோ போட்டிருந்த ஓட்டு தானே. ஆமா, 35 லட்சமும் முதல் தலைமுறை ஓட்டா இல்ல இல்ல, அப்படியே வளர்ந்து தானே வருது. அப்போ ஒரு அரசியல் தெளிவு பெற்று வந்தவர்கள், அதால்தான் இன்னொரு தமிழ் தேசிய அமைப்பானா இதுல இருந்து வந்த ஒரு அமைப்புக்கு போறேன்னு தவிர விஜய்க்கு போறேன்றதெல்லாம் இவங்களாம் சொல்றது. சார் விஜய்க்கு யார் பண்ணீங்க ரசிகர்கள் எப்படி தெரியுமா இருப்பான்? இப்ப தமிழ்நாட்டுல அஜித் விஜய் 2 பேர் இருக்கான். அஜித் ரசிகர் மன்றத்தில் இருப்பான், இல்ல விஜய் ரசிகர் மன்றத்தில் இருப்பான். திடீர்னு பொங்கலுக்கு மாமா அக்கா வந்திருப்பாங்க, கடைசி நிமிஷத்துல போய் ரசிகர் மன்றத்தில் டிக்கெட் கேட்பான். எங்க அக்கா மாமா வந்துட்டாங்க, ஒரு 4 டிக்கெட் கொடுங்க. என்னடா நேற்று வரைக்கும் டிக்கெட் நைட்டு வரைக்கும் இருந்தது, இப்போ கேட்குறேன் டிக்கெட் இல்லையடா. இல்லைண்ணா நான் எங்க மாமா கிட்ட சொல்லிட்டேன், என் மாமா நான் டிக்கெட் வாங்கி போல என்ன நினைப்பாரு? இல்லைடா டிக்கெட் இல்லை, யாருக்கிட்ட தான் ஒன்றா வாங்கிப்பாரு, ரசிகர் மன்றத்தில் டிக்கெட் இல்லைப்பா அப்படின்ட்டான்னு வச்சுக்க. சே, அக்கா கிட்ட சொல்லிட்டேன், மாமா கிட்ட சொல்லிட்டேன், அசிங்கமாக போச்சே, விஜயே வேஸ்டா, இறா அவனை என்ன பண்ற மாதிரின்னு நேரா இவன் திறந்த விஜய் போர்டுக்கு எதிராக நேரா தலை அஜித்துன்னு ஒரு போர்டை வைப்பான். இதுதான் ரசிகர்கள் பெரும்பான்மையா இந்த போக்கில் தான் இருப்பான். அதால ஒரு அரசியல் பயின்றவங்க போய் நீங்க விஜய் கிட்ட நிற்பாங்க,
அப்படின்னு சொல்றது வந்து அது என்னை பொறுத்தவரை சரியில்லாத வாதம் தான் நான் பார்க்குறேன். பொறுப்பாளர் யாரும் 1-2 பேர் போகலாம், அந்த மாதிரி போனதா கூட தெரியல. இல்ல கட்சியில உட்கட்சி பூசல்ன்றதுல இப்போ காளியம்மாள் கூட ஏதோ கருத்து வேறுபாட்டில் தான் இருக்கிறான்ற மாதிரி. சார், எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசல் இருக்கும். ஒரு பொறுப்பாளரும் ஒவ்வொருத்தரும் வந்து ஏற்றுக்க மாட்டான், அனுசரித்து போக மாட்டான். இது எல்லா கட்சிகளும் இருக்கும் சார். இப்போ பெரிய கட்சிகளில் இது ஏன் வெளியே வரலன்னா, ஏதாவது நக்கி திங்கலாம், பொறுக்கி திங்கலாம், இதை விட்டு போனா அப்புறம் இப்படி நம்ம வந்து ஏற்கனவே இதில் வந்து ஒரு 10-20 வருஷமா அந்த உழைப்பு போட்டுருக்கோம், இந்த கரை வெட்டி கட்டிருக்கோம். அப்புறம் நாம இன்னொரு கரை வெட்டி கட்டிக்கின்னு இன்னொரு கும்பலில் போய் நம்ம ஒதுங்கி நிற்க வேண்டியிருக்கோம். அப்படிதான் சார் அந்த கட்சியில் இருப்பாங்க. நான் வந்து சீமான் வந்து 100% அவரோட போக்கு சரியில்லைன்னு சொல்ல வரல. எல்லாருக்கும் சில குறைகள் இருக்கும். எல்லாரும் நேரடியா வந்து கடைசி தொண்டர்கள்லாம் பேசிட மாட்டாங்க, அந்த பேசுற சூழல் இருக்காது. இப்போ சீமான்கிட்ட ஒரு 30 லட்சம் பேர் இருக்கிறான், 1 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு போன் பண்றான். என்ன அவன் வந்து போனேன் அட ஒரு 10,000 பேர் போன் பண்ணிட்டோமே, 10,000 பேர் சொல்ல முடியுமா? என்னடா எங்க சீமான் எங்க தலைவர் அவருக்கு போன் போற எடுக்க மாட்டுறாரு, நான் வேற கட்சிக்கு போறேன்னு சொல்ல முடியுமா? அது அந்த அரசியல்ல உள்ளவங்களுக்கு அது புரியும். இன்றைக்கு விஜய் வந்தானே என்ன சொன்னாங்க, திமுகவின் செல்வாக்கு சரியும் அப்படின்னாங்க. அது உண்மையா? உன்ன மாதிரி 1000 பேரை வந்து திமுக தூக்கி சாப்பிட்டு நீங்க வளர்த்து கொழுத்து இருக்குல்ல. அதால இப்ப சார், அதாவது யதார்த்தவாதி வெகு மக்கள் விரோதி. அப்போ யதார்த்த அரசியலை பேசுகிற சீமான் எல்லாருக்கும் இங்க விரோதமா இருக்காரு. இப்ப நேத்து ஒரு ட்வீட், மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். அதுல நேத்து எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார், நம்ம உதயநிதி அவர்கள் பிறந்த நாளுக்கு. அதை பாருங்க. இன்று பிறந்த நாள் காணும் துணை முதலமைச்சர் அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சரிதான். திராவிடம் தமிழ் தேசியம் வேறு வேறு அல்ல. என்ன சொல்றாரு? வேறு வேறு அல்ல. திராவிடம் தமிழ் தேசியம் வேறு வேறு அல்ல. திராவிடம் தமிழ் தேசியத்தின் வேர், திராவிடம் தமிழ் தேசியத்தின் வேர் என்பதை நிலைநாட்ட இன்று தங்களின் பங்களிப்பு காலத்தின் தேவையாகி உள்ளது. கலைஞரின் கருத்தியல் பேரனாய், அதாவது பேரனாய் களமாட ஊடுருவும் சனாதன பகையை வெல்ல உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். இந்த ட்வீட்டை யார் போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. திருமாவளவன் போட்டிருக்காருன்றீங்க. திருமாவளவன் முதலே சொல்லிட்டுனா? ஆமா. இப்போ திருமாவளவன் நான் சொல்லாம இந்த ட்வீட்டை யார் போட்டிருப்பாங்கன்னா, ஏன்னா விஜய் கட்சியிலிருந்து யாரா போட்டிருப்பாங்களோ. ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியம் வேறு வேறு அல்ல. இதே கருத்துடையவர் தான் விஜய். கூத்தாடி என்று திருமாவளவன் அவர்களால் விமர்சிக்கப்பட்ட விஜய்க்கு இதே கருத்து தான். இப்போ இது திரும்ப நம்ம சீமான் இந்த மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்லை. அப்போ பொறுக்கி திங்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு குப்பை தொட்டி வந்தான்னா கல்யாணம் பண்ணணுமா இருந்தான்னா எங்க வேணாலும் பொறுக்கி திங்கலாம். இறந்து திங்கணும்னு முடிவு எடுத்துட்ட பிறகு எங்க வேணாலும் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் இருக்கிற போது ஒரு தனி அரசியலை சீமான் பேசுகிறார். நான் பல இடங்களில் சொல்லுவேன், இந்த அரசியலை சீமானே நாளைக்கு பேசினாலும் சீமானால் அரசியல் பயின்றவர்கள், சீமானால் அரசியல் கேட்டவர்கள் இதை தாண்டி பேசுவார்கள்னு சொல்லுவேன். அதால இவர் வளர்ந்துட்டா இவருக்கு எதிரா, இவர் வளர்ந்துட்டா இவருக்கு எதிரான்றதுலாம் சாதாரணம். இன்னைக்கு சீமான் என்ற ஒரு நபர் இந்த கூட்டத்தை கையாளுகிறார். இந்த கூட்டத்தை சீமான் கையாளவில்லை என்று சொன்னால் இந்த கூட்டம் அதிவேகமாக கூட ஒரு வரைமுறை இல்லாமல் தமிழ் தேசியத்தை எட்டி பிடிக்கிற வேலையை கூட செய்யும் கூட நான் சொல்லுவேன். சீமான் ஒரு தலைவராக இருக்கிறதால் இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொண்டு போறாரு. இப்ப சீமான் வந்து பேசுறாரு மற்ற மற்ற மாநிலத்துக்கு எதிராக, மற்ற இனத்தவருக்கு எதிராக, இப்ப நீங்க வாழுங்கப்பா, எங்களுக்கு கொஞ்சம் ஆழம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. இதுல இருந்து போனவங்க இல்ல இதுல இருக்கிறவங்க என்ன இவங்கெல்லாம் வாழுன்றீங்க? இப்ப எல்லா ஊர்லயும் வந்து தமிழர் வாழ விடுறாங்களா? கர்நாடகாவில் நம்ம வந்து பரம்பரையா இருக்கிறோம், ஒரு கோடை போட்டோம், நம்ம போய் கர்நாடகாவில் மாட்டிட்டோம்.
அங்க தமிழ் பேச முடியுதா? தமிழ்ல போர்டு வைக்க முடியுதா? தமிழர் ஒரு காலத்துல எப்படி இருந்தான்? எதுனா ஒரு பிரச்சனை அவங்க அடிக்கிறான்ல, அதே மாதிரி கர்நாடகா தமிழர் பிரச்சனை வருகிற போது நாம இங்க பிரச்சனை பண்ணணும் அடிக்கணும் கூட சொல்லலாம். ஆனா சீமான் அதை சொல்ல மாட்டாரு, எல்லாரும் வாழுங்கன்னுவாரு. அப்போ இதை தாண்டி கூட அடுத்த கட்ட பரிமாணமாக அந்த அரசியல் போகுங்க. அதால சீமானோட இது முடிஞ்சிருமா அப்படிலாம் இல்லை. சரி, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது சீமானுக்கு, இப்படி எப்படி இருப்பேன்? யாருக்கு வேணாலும் எது ஒன்றாலும் நடக்கலாம்ல. என்னவோ ஒன்று ஆயிடுது. இந்த 36 லட்சம் பேர் என்ன ஆகும்? ஐயோ, நேற்று வரைக்கும் சீமான் இருந்தாரு, இந்த மாதிரி நடக்கூடாது, நேற்று வரைக்கும் சீமான் இருந்தாரு, எப்போ நம்ம இந்த அரசியல் வேணாம்பா, இந்த அரசியலை விட்டுட்டு வேற எங்கன்னா போயிடுவோம்பா, மற்ற கட்சிகளுக்கு போய் சேர்ந்துருவோம்பா அப்படின்னு யாராவது முடிவு எடுப்பாங்களா? அப்படி கொள்கை பிடிப்பாளர்கள் யாரும் போக மாட்டாங்க. அப்புறம் இந்த அதாவது கொள்கை பிடிப்போடு இருப்பவர்கள் போக மாட்டார்கள் தாண்டி கொள்கையை பிடித்துக் கொண்டு தான் சீமான் முன்னாடி வந்தாங்க நான் சொல்றேன். சார், இன்னைக்கு இப்ப பிஜேபி இருக்கு, அண்ணாமலை ஒரு நல்ல இயக்கம் பண்றாரு, போறாரு வர்றாரு. இந்த ரெண்டு நமக்கு அதிமுக வேணாம், திமுக வேணாம், மற்ற கட்சி எதுவும் வேணாம், சரி பிஜேபி போயிடும் அப்படின்னு எல்லாரும் போறான். திராவிடத்தை திமுகவை நான் அழித்து விடுவேன். திமுக அழிச்சிருவோம் என்ன அர்த்தம்? அந்த திராவிட சித்தாந்தத்தை நான் இல்லாம பண்றேன் அண்ணாமலை சொன்ன பிறகுதான் பிஜேபியில் ஒரு பெரும் கூட்டம் போய் சேருது. இப்ப திராவிட பேரால தமிழ்நாட்டை சீரழிக்கிறாங்கப்பா இவங்க. அப்போ ஒரு தேசிய கட்சிக்கு போவதற்கு கூட ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. இதே அரசியலை இன்றைக்கு அண்ணாமலை பேசுகிற இந்த திமுகவுக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிராக இருக்கிற அரசியலை இதுவரைக்கும் யாராவது பிஜேபியில பேசினான்னு வச்சுங்க, இன்னைக்கு எப்படி பிஜேபிக்கு ஒரு பெரும் கூட்டம் பின்னாடி ஓடுதோ அதே மாதிரி அப்பயே ஓடி இருக்கும். அப்போ இன்றைக்கு இளைய தலைமுறை இல்ல இந்த சமகாலம் ஒரு அரசியலை உள்வாங்குகிற காலமா இருக்குது. நாம போய் அரசியலை எங்கேயும் போய் தேட வேணும், ஒவ்வொரு கையிலையும் அரசியல் வந்துருச்சு. அதுக்குதான் நம்ம மரியாதைக்குரிய முதல்வர் கூட சொன்னாரு, இது வாட்ஸ்அப் காலம், நம்ம அதுல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ்அப்ல அவன் நமக்கு எதிரான அரசியல் இது, நமக்கு எதிரானது இது, நாம ஒண்ணு சொல்றோம், அவெல்லாம் உண்மையை வாட்ஸ்அப்ல பாத்துக்கிறான். அதால நாம திராவிடர்கள் இல்ல திராவிடம் இன்னும் கொஞ்சம் பொய்ய கூட்டி சொல்லணும். அவன் உண்மையை 4 மெசேஜ் வருதுன்னா பொய்யா ஒரு 40 மெசேஜ் வரணும். அவன் திறக்கும் போது பொய்யான மெசேஜ் தான் அவன் கண்ணுக்கு படணும் அப்படின்ற அளவுக்கு போறாருல்ல. அதால மக்கள் அரசியலை தேடி போய் பயின்றது போக, இப்போ நீங்க முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு எங்கன்னா ஒரு மரத்தடி இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு படிப்புகள்லாம் பெரும்பாலும் இல்லை, எங்கேயோ ஒரு டீக்கல்ல 4 பேர் உட்காந்து அரசியல் பேசுவோம். இன்றைக்கு அப்படி நிலைமை இல்லையே. இன்னைக்கு படிச்சவங்களாம் அன்னைக்கு அரசியல் பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், ஊர்ல சும்மா சுத்தி திரியணும் ஒரு 4 பேர் எங்கேயாவது மூணுல உட்காந்து எங்க தலைவர் அப்படி உங்க தலைவர் அப்படின்னு பேசுவோம். இன்றைக்கு படித்தவர்கள், அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், மெச்ச படிச்சவன், டாக்டர் போனவன் எல்லாருக்கும் ஓரளவுக்கு இன்னைக்கு அரசியல் அவேர்னஸ் வந்திருக்குன்னா என்ன காரணம்? இவங்கெல்லாம் போய் ஒரு டிவியில் உட்காந்து 2 பீடி வலிச்சுக்கின்னு அரசியல் கத்துனாங்களா? ஆண்ட்ராய்டு போன் வந்திருக்கு, நேரம் கிடைக்கிற போது அதை பார்த்துக்கிறான். இன்றைக்கு டிவி சேனல்ல நியூஸ் வாசிப்பது கூட பார்ப்பது கூட கம்மியா போயிருக்கிறீங்களா? சாதாரணமா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்காருன்னு வச்சுங்க, எங்கன்னா ஒரு சவாரி விட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் டக்குன்னு வாட்ஸ்அப் ஆன் பண்ணி பாக்குறாரு, யூடியூப் பாக்குறாரு, கூகுள்ல பாக்குறாருல்ல. அது ஒரு பெரிய வளர்ச்சி, அது ஒரு அரசியல் நோக்கி போகுது இல்லை. அதால நீங்க நினைக்கிற மாதிரி சீமானுக்கெல்லாம் இது அவரோட செல்வாக்கு குறையும், அவரோட அரசியல் தாக்கம் குறையும்லாம் என்னால ஏத்துக்க முடியல. News 6 TV, உண்மை நேர்மை.